தனுசு ராசி நேயர்களுக்கு நல்லதொரு காலங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன பிரச்சனையை ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணுவீங்க, அதெல்லாம் கரெக்டு தான். ஆனால் 8ல் குரு இருக்கார், 4ஆம் இடத்துல அர்த்தாஷ்டம சனி. எஸ், அதுதான் நானும் சொல்கிறேன். சின்ன சின்ன விஷயங்களில் ஹேண்டில் பண்ணும்போது ரொம்ப அற்புதமாக பண்ணுவீங்க. ஆனால் பலன்கள் வரும்போது அப்படியே நெகட்டிவாக வரும். ஆரம்பமெல்லாம் நல்லா இருக்குது, ஃபினிஷிங் சரியில்லையேப்பா அப்படிங்கிற மாதிரி சில நேரங்களில் ஏற்படும். சில விஷயங்களில் ரொம்ப அழகாக டேக்கில் ஹேண்டில் பண்ணும். விளையாட்டு வினையாகும்னு சொல்லுவாங்க, அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இரவு நேர பிரயாணத்தை தவிர்த்து கொள்வது நல்லது. குழந்தைகள்கிட்ட சாகசங்களை காண்பிப்பதும் போது இது கவனமாக, வழுக்கிற இடத்துல கவனமாக போகணும். அதே போன்று பார்த்திங்கன்னா பல பேர்த்தோட பணத்தை ஹேண்டில் பண்ணும்போது கவனமாக இருக்கணும். 10 பேர்கிட்ட வாங்கி ஒருத்தட்ட கொடுத்துடக்கூடாது. தனுசு ராசி சின்ன விஷயத்தையும் பெருசாக பேசுவாங்க. அது மாதிரி லூஸ் ஸ்டாக் விடுறதை தவிர்த்துக்கிறது நல்லது. ஒபிசிட்டி சம்மந்தமான ப்ராப்ளம், சின்ன சின்ன விஷயங்களில் கவனக்குறைவாக இருக்குது. நேரத்துக்கு சாப்பிடாமல், நேரத்துக்கு எக்ஸசைஸ் பண்ணாமல், நேரத்துக்கு வாக்கிங் போகாமல், நேரத்துக்கு தூங்காமல், நேரத்துக்கு உங்கள் கடமையை செய்யாமல் இருக்கும் பொழுது சில விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் தனுசு ராசி அன்பர்களுக்கு உண்டு. தனுசு ராசிக்கு இப்போ அர்த்தாஷ்டம சனி இருக்கங்காட்டி நிறைய கோயில் குளங்கள் தர்ம தானங்கள்லாம் பண்ணிக்கிறது. தாயாருக்கு ஆரோக்கிய கேடுகளில் கவனம் என்பது தேவை. அதே போன்று பார்த்தீங்கன்னா பல விஷயங்களில் உங்களுக்கு பெரிய முன்னேற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். இருந்தாலும் தாயாருக்கு குரு பலன், குரு பார்வை 4ஆம் இடத்துல படுறங்காட்டி எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் கொஞ்சம் சரியாகும். இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் வாங்கிக்கிறது ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும். தொழில் ஸ்தாபனங்கள் பக்கத்தில் வீடு அமையிறதும் உங்களுக்கு அமையறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் தேடி வரும். இந்த காலகட்டத்தில் குரு பயிற்சி 8ஆம் இடத்துல மறைவு ஸ்தானத்தில் போகிறார். ஐப்பசி மாதத்துலேருந்து தை மாதம் வரைக்கும் உங்களுக்கு ஒரு அற்புதமான பலன்கள் இருக்குது. மீதி இருக்கக்கூடிய 8 மாதங்கள் கவனம் தேவை.